Happy New Year. புத்தாண்டு வாழ்த்துக்கள். Good morning. காலை வணக்கம். Once a Sunday school teacher, after telling the story of Christmas, asked the class one question. ஒரு முறை ஞாயிறு பள்ளி ஆசிரியை அல்லது ஆசிரியர் தன்னுடைய அந்த கிறிஸ்மஸ் உடைய கதையை சொல்லி முடித்த பிறகு அந்த மாணவர்கள் இப்படியாக ஒரு கேள்வியை கேட்டார்கள். Whom do you think the most important woman in the Bible is? வேதாகமத்திலே யார் மிக முக்கியமான அல்ல பிரசித்தி பெற்ற பெண் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று சொல்லி மாணவர்களிடம் கேட்டார்கள். Because we know that in the Christmas story, which woman is there? Okay, so usually the Christmas story, the important woman is Mary. பொதுவாகவே கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் மகதலேனா மரியாள் தான் அவர்கள் முக்கியமான பெண் என்று சொல்வார்கள். ஆனால் அதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. A little boy raised his hand and said, Eve. ஆனால் ஒரு சிறிய அந்த சிறுவன் தன்னுடைய கையை உயர்த்தி ஈவ் ஏவாள் என்று சொன்னார். And the teacher asked him, why? அந்த ஆசிரியை அவரை பார்த்து கேட்டார்கள், ஏன் என்று சொல்லி கேட்டார்கள். The boy replied, we named 2 days of the year after Eve. அந்த சிறுவன் இப்படியாக சொன்னார், அந்த புத்தாண்டிற்கும் அல்லது அந்த ஒரு 2 days of the year after Eve. ஒரு வருடத்திலே 2 நாட்கள் ஈவ் என்று சொல்லி நான் பெயர் வைக்கும் என்று இப்படியாக சொன்னார். He says we celebrate Christmas Eve. நாம் எல்லோருமே கிறிஸ்துமஸ் ஈவ் என்று நாம் கொண்டாடுகிறோம். Because we know that previous night of the Christmas is a very important day, not for us but most of the churches. So Christmas Eve, and as well as people celebrate New Year Eve, evening, so the night. So that's why the boy said, of course this joke is only in English, you will understand. Okay, so the boy said this answer. இந்த சிறுவன் என்னென்று சொன்னால் கிறிஸ்துமஸுக்கு முன்பதாக ஒரு நாளும் அடுத்த மற்றொன்று புத்தாண்டுக்கு முன்பதாக ஒரு நாளும் ஈவ் என்று சொல்லி அந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். அதனால் தான் இவர் ஈவ் என்று 2 முறை வருகிறது என்று சொல்லி ஈவ் என்று சொன்னார்கள். So these 2 evenings or 2 nights, night before Christmas and the night before the New Year, okay, is very important in any calendar. இந்த 2 மாலை நேரங்களும் கிறிஸ்துமஸ் முன்பதாக இருக்கிற அந்த மாலை நேரமும் அல்லது புத்தாண்டிற்கு முன்பதாக இருக்கிற அந்த மாலை நேரமும் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமாக இருக்கிறது. So this evening, this night, we have come to that second most important evening, that is the New Year evening or the watch night service. We say, what is that? Walk over service. We are in that. இன்றையும் இந்த மாலை வேளையிலே இந்த கடைசியாக இந்த புத்தாண்டுடைய ஈவ் என்ற நாட்களிலே இந்த நேரத்திலே நாம் வருகிறோம். இதுதான் நம்முடைய கடைசி நேரத்திலே நாம் கொண்டாடுகிற ஒரு முக்கியமான நாளாக இருக்கிறது. So today each of us have received a special gift. இன்று எல்லோரும் ஒரு பிரசித்தி பெற்ற அல்லது முக்கியமான அல்லது தலைசிறந்த ஒரு எல்லோருக்கும் ஒரு பரிசு பெற்றிருக்கிறீர்கள். All of us have the same gift. எல்லோருக்கும் ஒரே விதமான பரிசு தான் இருக்கிறது. No one will get it more or less. யாருமே அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ பெற்றுப்படவில்லை. எல்லோருக்கும் சமமாக சமநிலையாக ஒரு பரிசு பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். Those who are feeling sleepy can answer this question. What is it? யாரெல்லாம் தூங்குகிறீர்களோ இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லலாம். என்ன என்று சொல்லுங்கள். All of us have received the same gift today, equal gift, not more or not less. எல்லோருமே சராசரியாக சமநிலையாக ஒரு பரிசை பெற்றிருக்கிறோம். ஒருவேளை குறைவாகவும் இல்லை, மற்றவருக்கு நிறைவாகவும் இல்லை. அது என்ன என்று சொல்லுங்கள். What is that? என்ன அது? Grace, okay. Any guesses? Salvation. This is connected to New Year. New Year? Time? Okay, all of us have received time in the sense of 365 days of 2025. That's the gift given to all of us. எல்லோருக்குமே 365 நாட்கள் கொடுக்கப்பட்டது. அதுதான் எல்லோருக்குமே சமயாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நல்ல பரிசு. So 365 opportunities for us to live and glorify God.
நமக்கு 365 வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்து அதிலே நாம் வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் இதனை நமக்கு கொடுத்திருக்கிறார். And another thing, New Year evening is also famous for something else. What is that? All of us do something on the New Year. இந்த புத்தாண்டு முன்பதாக அந்த மாலை வேளையிலே எல்லோரும் ஒரு புதிதான ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம் அல்லது செய்து கொண்டிருக்கிறோம். அது என்ன அது? Okay, very good. So we all make New Year resolutions. நாம் எல்லோருமே இந்த புத்தாண்டின் திட்டங்கள் அல்லது நோக்கங்களை நாம் தீட்டி அல்லது நாம் யோசித்து வைத்துக் கொள்கிறோம். So in the year 2008 in USA there was a kind of there's a survey. In the survey they came up with the 3 New Year resolution people made in the year 2008. 2008ஆம் ஆண்டிலே அமெரிக்கா தேசத்திலே அங்க இருக்கிற ஜனங்கள் ஒரு முக்கியமான 3 தீர்மானங்களை திட்டங்களை எடுத்துக்கொண்டார் என்று ஒரு ஆராய்ச்சியில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. For the men, first of all, first is not for believers. For the men, first one is that first resolution was, I will stop smoking. This year I will not smoke. That's the first one, number one. ஆண்கள் எடுத்துக்கொண்ட ஒரு முதலாவது உறுதிமொழி அல்லது அவர் எடுத்த தீர்மானம் என்னவென்று சொன்னால், நான் இனிமேல் புகைப்பிடிக்க மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் தீர்மானம் எடுத்தார்கள். The second one is spend less money. இரண்டாவதாக குறைந்த செலவிலே நான் என்னுடைய செலவை குறைத்துக் கொள்வேன், மிக குறைவாக நான் பணத்தை செலவழிப்பேன் என்று சொல்லி முடிவெடுத்தார்கள். And the third most important one was, I will lose weight this year. மூன்றாவதாக என்னுடைய உடல் எடையை நான் குறைப்பேன் என்று சொல்லி ஒரு முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள். Okay, for man what is the last? For women that's the first one. For women the first one was, I will lose weight. That is the first resolutions many of them made. ஆண்களுக்கு எது மூன்றாவது இருந்ததோ அது பெண்களுக்கு முதலாவது ஒரு திட்டமாக இருந்தது. என்ன என்று சொன்னால், தன்னுடைய உடல் எடையை நான் குறைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தீர்மானித்தார்கள். And the second resolution many of the women made was to be a better person this new year. இரண்டாவதாக நான் ஒரு நல்ல குணஸ்தாலியான ஸ்திரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தீர்மானித்தார்கள். And the third one is that I will stop smoking. Of course, may not be in our country, but other countries people, men and women equally smoke. So I will stop smoking. மூன்றாவதாக நான் புகைப்பிடிப்பதை நிறுத்திக் கொள்வேன் என்று சொல்லி அவர்கள் திட்டம் தீட்டினார்கள் அல்லது தீர்மானித்தார்கள். Each of us have a list of New Year resolutions today, right? எல்லோருக்குமே இந்த புதிய வருடத்துக்கான திட்டங்களை அல்லது நோக்கங்களை நாம் யோசித்து அல்லது நாம் அதை or we are thinking about what should be the resolution that we should make in this year 2025. இல்லை என்று சொன்னால் நாம் என்ன திட்டங்களை தீட்டுவோம், என்ன தீர்மானங்களை எடுப்போம் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை யோசித்துக் கொண்டிருக்கலாம். I am taking a New Year resolution that I will preach less. So that is my first resolution, and I think that makes many of the church members happy. நான் முதலாவது ஒரு திட்டத்தை தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள நான் மிக குறைந்த நேரத்தில் பேசுவேன் என்று சொல்லி நான் தீர்மானத்தை எடுத்துக்கொள்வேன். So we will not go beyond 1 o'clock today. இன்று 1 மணிக்கு மேலாக நாங்கள் செய்தி கொடுப்பதில்லை என்று சொல்லி நான் தீர்மானிக்கிறேன். Okay, so I want to share with you today 3 personal resolutions that glorify God in this new year. இந்த இப்பொழுதும் கூட இந்த 3 விதமான தீர்மானங்களை என்னுடைய வாழ்க்கையிலே செய்து அதை எப்படி நான் தேவனை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி இந்த 3 காரியங்களை குறித்து நான் பேச ஆசைப்படுகிறேன். So that is from the book of Nehemiah, the whole chapter, but particularly looking at these verses that we read. இன்று படித்ததான இந்த நெகேமியா புத்தகத்திலிருந்து 10ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த தியானத்திலே உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். So the background of the story is very much known to us. We know that under the able leadership of Nehemiah, the broken walls of Jerusalem were rebuilt in how many days? 52 days. இந்த பின்னோக்கத்தினுடைய கதை உங்கள் எல்லோருக்கும் அறிந்ததுதான். அங்கே இருந்ததான அந்த அலங்கத்தை, எருசலேமுடைய அலங்கத்தை 52 நாட்களுக்குள்ளாக கட்டி முடித்தார்கள் என்று சொல்லிதான் இங்கே கதை இருக்கிறது. And chapters 1 to 6 tells us about that process of building and the completion of the rebuilding of the walls. 1ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரை அந்த அலங்கத்தை கட்டுவதற்கான திட்டங்களையும் அதனுடைய எல்லா நோக்கங்களையும் சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. And chapter 6 verse 15 says that in 52 days it was completed. Chapter 6:15.
ஆறாம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே 52 நாட்களுக்குள்ளாக அந்த அலங்கத்தை கட்டி முடித்தார்கள் என்று சொல்லி வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. Chapter 7 onwards, till the end of the chapter, talks about the spiritual renewal of the people. That was the another important need of the people of that time. 7வது வசனத்திலிருந்து ஜனங்களுடைய ஆவிக்குரிய எழுப்புதலை எப்படி அவர்கள் அதை புதுப்பித்தார்கள் என்று சொல்லி இங்கே இந்த வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. As we come to chapter 8, we know that there was a revival that is taking, spiritual revival was taking place because through the reading of the word of God, through repentance and confession in the presence of God. 8ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய வார்த்தைகளை வாசிப்பதினாலே அங்கே பெரிய எழுப்புதல் உண்டானது என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். So people are repenting from their sin, they are confessing their sin publicly and turning back to God. ஜனங்கள் மனம் திரும்பி பொது இடங்களிலே பொதுவாக தன்னுடைய பாவங்களை இங்கே அறிக்கை செய்கிறார்கள். And as we come to chapter 9 and 10, when we come there, we find that, so in order to sustain the revival, the leaders of the people of God, they came together and did something very unique. அடுத்ததாக 10ஆம் அதிகாரத்தில் இப்படியாக எழுதப்பட்டது, தன்னுடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக அங்கிருந்த அதிகாரிகள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு காரியத்தை இப்படியாக அவர்கள் செய்கிறார்கள். Okay, somebody please read. Chapter 9 verse 38. Chapter 9:38. The last verse of the previous chapter. That is 9:38. 9ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். So here we find almost 84 men. They are the leaders. So it says they are our leaders, Levites and priests. They're coming together and they're sealing a document or signing a document saying that these are the resolutions that we are making for a continued renewal. இந்த வசனத்திலே அங்கே எல்லா ஒரு தீர்மானம் செய்து அவருடைய ஒரு ஆவணங்களை அவர்கள் தயார் செய்கிறார்கள். So in that we have almost 84 men signing this covenant. அதிலே 84 ஆண்கள் இருக்கிறார்கள் இந்த ஆவணத்திலே அவர்கள் தயாரிப்பதிலே. Chapter 10 verses 1 to 8, there are 22 priest names are mentioned there, 22 priests. இங்கே 1ஆம் வசனத்தில் இருந்து 8ஆம் வசனம் வரை 22 ஆசாரியர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. So they're part of signing this covenant. And verses 9 to 13, 17 Levites are mentioned who are signing this treaty or this covenant or this resolution. அடுத்ததாக 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை 17 லேவியர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. And verses 14 to 27, we have 44 people of different leaders. They are also signing this resolution. அதே போன்று 14ஆம் வசனத்திலிருந்து 27வது வசனம் வரை 44 44 ஆண்கள் இங்கே இருந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. So we find that not only they are making a resolution, but they are all representative of leaders. They are signing this resolution saying that this is binding to all people. இவர் எல்லாரும் சேர்ந்து வெறும் இந்த திட்டங்களை மாற்றம் அவர்கள் தீட்டவில்லை, அவர் எல்லாரும் சேர்ந்து இதிலே ஆவணத்திலே அவர்கள் கையெழுத்திடுகிறார்கள். And this document also is said to be, let's read chapter 10 verse 29 there. And let's find out what kind of a document is that. Chapter 10:29. Somebody please read. அதிகாரம் 29வது வசனம் யாராவது வாசியுங்கள். So they are making a kind of resolution to walk in the ways of God as per the law of Moses that is given by God to God's people. எல்லோரும் சேர்ந்து மோசேனுடைய அந்த கட்டளையின்படி நாமும் செய்வோம் என்று சொல்லி ஆவணங்களை தயாரித்து அதிலே அவர்கள் இப்படிதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு நியமித்து அதிலே அவர்கள் எல்லோரும் கையெழுத்திடுகிறார்கள். So I want to just summarize. There are 3 personal resolution that made which glorified God. இங்கே
இந்த மூன்று விதமான அந்த விதமான திட்டங்களை தீட்டி அதிலே தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். And if we could make these three resolution for ourselves as New Year person resolution, then we also will be blessed. இந்த தீர்மானங்களையோ அல்லது திட்டங்களையோ நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து அதில் செய்யும் பொழுது தேவன் நம்மை அபரிதமாக ஆசீர்வதிப்பார். The first one, that is verse 30, tells us that the first resolution is sanctity in relationship. Sanctity in relationship. முதலாவதாக இந்த 10ஆம் அதிகாரத்திலே 30ஆம் வசனத்திலே புனிதமான உறவு என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். In Nehemiah's time, we find that the sanctity of their relationship within the family was greatly affected by the ungodly people around. நெகேமியாவுடைய காலத்திலே அவருடைய அரசாட்சியிலே இந்த விதமான புனிதமான அந்த வாழ்வு அல்லது அந்த அந்த ஜீவியம் அவருடைய குடும்பங்களிலே இல்லாமல் போனது அல்லது இல்லாமல் இருந்தது. And we already read in verse 30, some of them are taking the resolution saying that we will not enter into unholy alliance of marriage with unbelievers who are around the people of God at that time. இங்கே இருக்கிறோம் அந்த காலகட்டத்திலே தேவனை அறியாத ஜனங்கள் அல்லது அந்நியர்களிடத்திலே நாங்கள் எந்த விதமான உறவும் கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இங்கே அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். Of course, I don't want to go into the marriage aspect of that, but we know that we are greatly affected in this new year by the lifestyle of the ungodly people around us. இந்த புது வருடத்திலே தேவனை அறியாத ஜனங்களிடத்திலே இருப்பதினாலே நம்முடைய வாழ்வு மிகவும் மோசமான சூழ்நிலையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. Which is easy? Hello, listen to me. Which is easy? Is it easy for us to copy from the unbelievers or they copy from us? Which is easy? ஒருவேளை நாம் அவர்களிலிருந்து கற்றுக்கொள்வது சுலபமா இல்லை நம்மிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொள்வது சுலபமா? What normally happens? பொதுவா எது நடக்கும்? When a believer and unbeliever come together, who affects whom or who influences whom? விசுவாசி மற்றொரு அவிசுவாசி இருவரும் ஒரு இடத்தில் வரும் பொழுது யாரிடத்திலிருந்து கற்றுக்கொள்வார்கள் அல்லது யாரிடத்திலிருந்து தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள்? Yes, most of the time it is not that we influence them, but we are being influenced by their ungodly lifestyle. அநேக வேளைகளிலே நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, அவர்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்கிறோம். So that is what happened to God's people. They have been in Babylonian captivity. They have come back at the time of Zerubbabel. Right now they are copying from their ungodly neighbors, then they are influencing these people with their good lifestyle, godly lifestyle. அவர்கள் அந்த பாபிலோனிலிருந்து அடிமைத்தனத்திலே வந்து இங்கே அவிசுவாசிகளுடைய வாழ்க்கையை அவர்கள் பின்பற்ற அவர்கள் தொடங்குகிறார்கள். அது மிக சுலபமாக அவர்களுக்கு இருக்கிறது. And particularly in the marriage they have done that. மிகவும் குறிப்பாக திருமணத்திலே அதை அவர்கள் செய்கிறார்கள். We know that the sanctity of our family relationship is dangerously affected by the modern technologies that we use today, or the social media and modern technology that we use today. இந்த புனிதமான நம்முடைய குடும்ப உறவானது மிகவும் மோசமான சூழ்நிலையிலே இப்போ இருக்கிறதான எல்லாருடைய அந்த சோசியல் மீடியாவிலும் அதனாலே நம்முடைய குடும்ப வாழ்வு பாதிக்கப்பட்டிருக்கிறது. If I ask you a question, is social media or modern technology, is it good or bad? I don't know what kind of an answer that you would give. ஒருவேளை சமூக வலைத்தளங்களோ அல்லது புதிதாக வந்த தொழில்நுட்பங்களினாலே நம்முடைய வாழ்க்கை எப்படி என்று சொல்லி நான் கேட்டால் நீங்க எந்த விதமான பதில்கள் சொல்வீர்கள்? How many of you say that social media and technology is bad? How many of you will say, lift up your hands if you say that it is bad? சமூக வலைத்தளங்களும் அல்லது தொழில்நுட்பங்களும் அது நமக்கு மோசமானது என்று சொல்லி நீங்கள் சொல்லுகிறீர்கள்? கையை உயர்த்துங்க. சும்மா குத்துமதிப்பா கையை தூக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. So it says, yeah, if you think that it is bad, influencing me bad, now you can lift your hands. ஒருவேளை அது எனக்கு மோசமான சூழ்நிலை கொண்டு வரும்னு சொன்னால் உங்களுடைய கைகள் நீங்கள் உயர்த்தலாம். Only very honest people here, but others are very saintly. But okay, how many of you say that it is good? Social media and all these modern technologies of gadgets are, good. எத்தனை பேர் நீங்கள் இந்த சமூக வலைத்தளங்களும் இந்த தொழில்நுட்பங்களும் அது நமக்கு மிகவும் நல்லது என்று சொல்கிறீர்கள்?
Okay, so some people say it is bad because it has adverse effect on family relationship. So that's why old generations say that this is bad. நமக்கு முன்னிருந்த முன்னோர்கள் இதை இப்பொழுது பார்த்து இந்த சமூக வலைத்தளங்களும் அல்லது தொழில்நுட்பங்களும் மிகவும் மோசமான சூழ்நிலையில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். They say that it has not made life better or the world better. It has not made. That's what old people say. அவர் சொல்கிறார்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையோ அல்லது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையோ ஒருபொழுதும் அது முன்னேற்றம் அடைய செய்யவில்லை என்று சொல்லுகிறார்கள். And there are many people who want to return to a time before the laptop, internet, smartphone. They want to go back maybe 50 years or 25 years back. They want to go back 25 years back, where there was nothing of these things were in existence. இதெல்லாம் இல்லாத பொழுது அந்த 50 வருடங்கள் முன்பதாக சென்று அவர்கள் பார்க்கும் பொழுது so they want to go back to that place because the family life was good, relationship was good. அப்பொழுதெல்லாம் நாம் அந்த குடும்பங்களும் குடும்ப வாழ்க்கையும் மிகவும் நன்றாக இருந்தது. இதெல்லாம் இல்லாத காலத்திலே so they want to go back to that old அவர்கள் அந்த சூழ்நிலைக்கு போக வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். And other people say it is good because there is a lot of advancement and progress because of all this new in the new era with all this new technology. மற்றவர்கள் சொல்கிறார்கள் இந்த சமூக வலைத்தளங்களில் அநேக செய்திகளும் அநேக தொழில்நுட்பங்களும் அநேக வேலை வாய்ப்புகளும் இருக்கிறது என்று சொல்லி இது மிகவும் நல்லது என்று சொல்லுகிறார்கள். And they say it connects the social media and everything. It connects us not only in the real world but in the real world. Real means online world. We have connections. இது எல்லாமே இந்த சமூக வலைத்தளங்கள் எல்லாம் நம்ம ஒருவரோடு சேர்ப்பது என்று சொல்கிறார்கள். உண்மையான இது வாழ்க்கை அல்ல, ஒரு பொய்யான முறையிலே நம்ம இதை சேர்க்கிறது, இதெல்லாம் நம்மை சேர்க்கிறது. But we know that anything that has plus as well as minus, it was advantage as well as disadvantage for each one of us. எல்லா காரியங்களிலும் நான் செய்ததிலே ஒரு நன்மையும் இருக்கிறது, மற்றொன்று அதிலே ஒரு தீமையும் இருக்கிறது. So one area tragically affected is the family. We say that we have the screen time is robbing our family time. The screen time, watching all this, robbing our family time. That is a reality. பொதுவாக நான் சொல்ல வேண்டும் என்றால் இந்த திரையினுடைய நேரம் நம்முடைய குடும்பத்தினுடைய நேரத்தை அது திருடி கொண்டது என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். And because of this screen time we lost shalom. That is a piece of the family in many families. இந்த தொலைபேசியிலே நாம் எல்லோரும் அநேக நேரங்களிலே செலவிடுவதனாலே நம் குடும்பத்திலே சாலோம் என்ற சமாதானத்தை நாம் இழந்து இருக்கிறோம். We are connecting to people far away but we forget to connect to people who are near to us, maybe to our spouse, our children who are just within our own family in the same building. நம்முடைய தொலைதூரத்தில் இருக்க யாரோ ஒரு இடத்துல நாம் பேசுகிறோம், ஆனால் நாம் மிகவும் நெருக்கமான இருக்கிற ஒரு இடத்திலே நாம் அதனால் பேசுவதில்லை, அவரிடம் நேரம் செலவழிப்பதில்லை. So we need to give undivided attention to our family. That is the will of God. நாம் மிகவும் சிதறாத ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்தோடு கூட கவன சிதறல் இல்லாமல் நம் குடும்பத்திலே நேரத்தை நாம் செயல்படுத்த வேண்டும். God wants us to be fully present in our family. தேவன் நம்முடைய குடும்பத்திலே முழுமையாக நாம் இருக்க வேண்டும், நம்முடைய பிரசன்னம் அங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். But the problem of many of us is that we are physically present but emotionally and spiritually we are not at all present in our family. ஆனா பிரச்சனை என்ன சொன்னால் நம்ம உடம்பு இருக்குது, ஆனா நம்ம உயிருக்கு அங்க உண்மையாகவே நம்முடைய மனசும் நம்முடைய சிந்தனையும் அங்கே இருப்பதில்லை. How many of you I agree with that? My wife will be talking to me, I will be looking at the phone. I say physically present but I am not emotionally connected to my wife. My children also will be, maybe the other day also, they are talking to me but I am not talking to them. Like I am listening one ear but I am not face to face talking to them. I say, so I am emotionally and spiritually absent in the family. எத்தனை பேர் நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள்? ஏன்னு சொன்ன நானும் கூட அநேக வேளைகளிலே என்னுடைய மனைவி பேசிக்கொண்டே இருப்பார்கள், ஆனால் நான் அந்த தொலைபேசி நான் பார்த்து கொண்டிருப்பேன். என்னுடைய மனசும் என்னுடைய சிந்தனையும் அங்கே இருக்காது, என்னுடைய சரீரம் மட்டும்தான் அங்கே இருக்கும். So the new year resolution that we need to make is that I will have sanctity in my relationship. These unholy things are taking away my holiness in the family, in my relationship, and is diverting my attention. Therefore I will
have proper timing, priorities I'm going to set up for my family. முதலாவதாக தீர்மானமாக என்னுடைய குடும்பத்திலே நான் மிகவும் என்னுடைய சிந்தனையும் என்னுடைய செயல்பாடுகளையும் அதிகமான நேரத்தை நான் செலவழித்து ஒரு பரிசுத்தமான ஒரு புனிதமான ஒரு உறவை நான் மேம்படுத்துவேன் என்று சொல்லி நாம் ஒரு உறுதிமொழியை நாம் எடுக்க வேண்டும். Hello, our children, our grandchildren will not remember us for how much devoted we were in our jobs. They will not remember that. ஒருவேளை நம்முடைய குழந்தைகளும் நம்முடைய பேர குழந்தைகளும் நாம் எவ்வளோ நேரம் நம்முடைய வேலை செய்தோம் என்று சொல்லி அவர்களுக்கு ஞாபகம் இருக்காது. Our spouses also are not very interested how devoted you are in your work, in your job. ஒருவேளை நம்முடைய துணைவியாரும் கூட எவ்வளவு நாம் மிகவும் கஷ்டப்பட்டு நாம் அர்ப்பணித்து வேலை செய்கிறோம் என்று சொல்லி அவர்களும் நினைக்க மாட்டார்கள். But what matters to them is the time that you spend with them is more important than the time that is spent outside the family. அவர்களுக்கு என்ன தேவை என்று சொன்னால் அவர்களிடம் எவ்வளவு நேரம் எப்படி நாம் செலவழிக்கிறோம் என்று சொல்லிதான் அவர்கள் பார்ப்பார்கள். So I don't have time to go on saying that, but let us resolve today to give priority to our family in this new year 2025. ஒருவேளை இந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் என்று தெரியாது. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இந்த புதிய வருடத்திலே நான் என் குடும்பத்திற்காக அதிக நேரம் செலவழிப்பேன் என்று சொல்லி நாம் தீர்மானம் செய்வோம். I will have more family time and less screen time. That should be our first resolution. That is the sanctity in the relationship. இந்த புனிதமான உறவு என்னவென்று சொன்னால், முதலாவதாக என்னுடைய குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், அதன் பிறகுதான் என்னுடைய தொலைபேசிகள் மற்ற வேளையில் நான் செலவழிப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் நாம் எடுக்க வேண்டும். Maybe for an example, practically speaking, maybe praying at least once a day as a family we will do that together. That is family time together in the presence of God. ஒருவேளை ஒரு நாளைக்கு ஒரு முறை நாம் குடும்பமாக சேர்ந்து நாம் ஜெபிப்பதினாலே இந்த காரியங்களிலே நாம் செய்ய முடியும். Is it possible to pray together at least once? நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்பதற்கு சாத்தியமாகுமா, முடியுமா? With your family. நம்முடைய குடும்பத்தோடு கூட. If you have no children, just husband and wife. If you have children, parents, husband, wife with the children, one time. ஒருவேளை கணவன் மட்டும்தான் இருந்தார்கள், அவர்களும் ஒரு முறை, மற்றும் பிள்ளைகள் இருந்தால் அவர்களோடு கூட ஒரு முறை, இப்படியாக ஒரு முறையாவது நாம் குடும்பமாக ஜெபிக்க முடியுமா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாமா? And I know that 2024 as a family we failed in doing that. We are in the same house in different rooms, but coming together for prayer is such a hindrance, such a we need to take real but acts of faith, step of faith, we need to do that. நானும் கடந்த வருடத்திலே அதிலே நான் தவறி இருக்கிறேன் என்று சொன்னால் நாங்கள் எங்களுக்கு ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம், ஆனால் ஒவ்வொருவரும் வேறொரு அறையிலே இருக்கிறோம், இருந்து எங்களுடைய இந்த 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 செயலை நாங்கள் செய்யாமல் போனது. Okay, even if your children are not with you, many of our children are not with us, but in the family time you can connect. Otherwise we are connecting online, right? Why don't we connect with them at least for 5 minutes, 10 minutes for prayer? Google what's a WhatsApp call or whatever is that, we make so many calls. At least family for 5 to 10 minutes in a day coming together, set apart a time. Maybe say the night, if you sleep early, problem 10 o'clock. Everybody is busy early. So 10 o'clock for 10 minutes we will gather online. Even if we are far away, we will gather online for prayer. Okay? Maybe parents at home, children far away. No problem. Just for prayer. So as I said, that is sanctity in relationship. ஒருவேளை குழந்தைகள் தூரமாக வேலை செய்தாலோ அல்லது படித்து கொண்டிருந்தார்களோ மற்ற அநேக வேலைகளுக்கு நாம் அவர்களுக்கு நாம் ஃபோன் செய்து பேசுகிறோம். இந்த ஜெப வழியிலே அவர்களும் கூட நாம் அவர்களையும் சேர்த்து அவர்களையும் ஃபோனில் அழைத்து இந்த ஜெபத்திலே சேர்த்து ஜெபித்தால் இந்த புனிதமான ஒரு உறவுக்கு அது வளர்ப்பதற்கு இலகுவாக இருக்கும். Is it a good idea? Yes or no? திட்டம். You think this will work or will not work? அது முடியுமா முடியாதா? Second thing, at least eat one meal together in a day. இரண்டாவதாக ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து உணவு உண்ணுங்கள், சாப்பிடுங்கள். Of course, if Bratrayan is staying in Bangalore and rest of the people may not be possible, but at least people who come together, everybody, whole family come together, evening together. I says that all of us, whoever is there, eating one meal, either breakfast or dinner, whatever is that, one meal together in a day. ஒருவேளை நீங்கள் தூரமாக இல்லாமல் இல்லை வீட்டிலே இருந்தால் என்று சொன்னால்
நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஒன்றாக அமர்ந்து சாப்பிடலாம். When you eat, no phone. Phone should not be on the dining table or on the floor. It should be somewhere else. You are eating and talking to each other. நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுடைய தொலைபேசியை நீங்கள் பக்கத்தில் உங்களுடைய கையில் இருக்கக்கூடாது, அது தூரமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒருவரோடு ஒரு பேசிக்கொண்டு தான் சாப்பிட வேண்டும். Is it possible? முடியுமா? If you want to prioritize family, this is possible. If you say that I want to give priority to my family in the new year, then this is another way of prioritizing your family. ஒருவேளை குடும்பத்துக்கு என்னுடைய குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற காரியங்களை செய்ய முடியும். Come to church together. அதே போன்று ஆலயத்துக்கும் ஒன்றாக வாருங்கள். Sometimes husband comes, wife does not come. Sometimes children come, parents don't come. If say that, this year 2025 as a family we will go to church. I say that whenever is possible. Sometimes, in a year 1 or 2 times or 3 times you miss Saturday service, that's okay. But I'm talking about maximum number of time. That's sanctity in relationship within the family. அடுத்ததாக திருச்சபைக்கு ஆலயத்துக்கு குடும்பமாக வாருங்கள். ஒரு வாரம் கணவன் மட்டும் வருவது, மற்றொரு வாரம் மனைவி மட்டும் வருவது, பிள்ளைகள் மட்டும் வருவது, அது சரியல்ல. எல்லோரும் சேர்ந்து ஆலயத்துக்கு வாருங்கள். And also to send the family at least once in a year, go for a trip away from home. It's not including meeting your parents, like, hometown. That's not counted. Take your family somewhere far away. At least once in a year. Go together as a family. We talk about, what is that? Jolly trip. Okay? Not going with another jolly, but I'm saying that, you need to have a jolly trip. Okay? வருடத்துக்கு ஒரு முறையாவது குடும்பமாக எங்காவது ஒரு டூர், ஒரு சுற்றுலா சென்று அங்கே அமர்ந்து சுற்றி பார்த்து சந்தோஷமாக இருந்து வாருங்கள். மற்ற பெண்களோடு அல்ல, உங்கள் குடும்பத்தோடு கூட. Okay. So I said the first personal resolution is sanctity in relationship, that is in family. அடுத்தது That's the first one I said. முதலாவதாக குடும்பத்திலே புனிதமான அந்த உறவை நாம் வளர்க்க The வேண்டும். second one, my time is almost running out. So it's a sobriety in the regular work and worship. That's verse 31. இரண்டாவதாக அடிமை என்பது நம்முடைய வேலையிலும் நம்முடைய ஆராதனையிலும் இருக்க வேண்டும். The English word sober means not drunk, not addicted to wine or something. ஆங்கிலத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, சோபர் என்று சொன்னால் எதற்கும் அடிமை இல்லை, குடித்தனத்திற்கோ மற்ற எந்த செயலுக்கோ அடிமை இல்லாமல் இருப்பது. And as we come to verse 31, we find that these people, Nehemiah's people, were addicted to work. நெகேமியாவுடைய அந்த நாட்களிலே அவர்கள் வேலை செய்வதற்கு அடிமையாக இருந்தார்கள். வேலையே அவருடைய பிரதான நோக்கமாக இருந்தது. We know that first God created man, right? முதலாவதாக To have relationship with him. Correct. அவரோடு கூட உறவு கொள்ளும்படியாக. Second, God created work for him to be occupied and to develop his talents. இரண்டாவது அவருக்கு ஒரு வேலையை அவருக்கு உண்டு செய்து அவருடைய எல்லா தாளந்துகளையும் அதில் வெளிப்படுத்தும்படியாக தேவன் அவருக்கு ஒரு வேலையை கொடுத்தார். And the last thing, God created Sabbath. இரண்டாவதாக And last is the Sabbath is for him to rest. கடைசியாக அவருக்கு ஒரு ஓய்வு நாளை கொடுத்து அந்த ஓய்வு நாளிலே அவர் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று சொல்லி அதில் நியமித்திருந்தார். So God has created a balance of work and life for humanity. தேவன் நம்முடைய வேலைக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் அது ஒரு சமநிலையாக இருக்கும்படியாக தேவன் உண்டு செய்தார். So man is not created for work, but the work is created for man. மனிதன் வேலைக்காக படைக்கப்படவில்லை, வேலை மனிதனுக்காக படைக்கப்பட்டது. But when the sin has come, the sin has displaced the balance of life and work. எப்போ பாவம் வந்ததோ இந்த பாவம் நம்முடைய வேலையும் நம்முடைய குடும்பத்தையும் அது சமநிலை இல்லாமல் அங்கே பாவம் செயல்பட்டது. People kicked God out of their life and they began to work the day God asked them to rest. That is a Sabbath day. They are so busy in working. ஆனால் மனிதர்கள் தங்களுடைய வேலையிலே மும்முரமாக செய்து அந்த தேவனை தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து உதைத்து தள்ளிவிட்டார்கள். And the work has become the identity of humanity.
what the work that they do, they wanted to be always working, including the seventh day. இந்த மனிதர்களுக்கு அவர்கள் என்ன வேலை செய்கின்றார்கள் என்று சொல்லி அதுதான் அவர்களுக்கு ஒரு அடையாளமாக திகழ்ந்தது அவருடைய வாழ்க்கைக்கு. But God creating man, work was not his identity, but God was his identity. Relationship with God was man's identity. ஆனால் தேவன் அவருடைய வேலை அவர்களுக்கு அடையாளமாக இல்லை. அவருடைய பரிசுத்த வாழ்க்கை தேவனோடு கூட அந்த இருக்கிற வாழ்க்கை தான் ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் படைத்தார். And we look at here, we find, and same thing is repeated in chapter 13. We find that these people were so busy in working on Sabbath day. ஆனால் இந்த ஜனங்கள் அந்த ஓய்வு நாட்களில் கூட தங்களுடைய நேரத்தை தேவனுக்கு கொடுக்காமல் வேலையிலே மிகவும் மும்முரமாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். And verse 31 says, even the Sabbath day they were buying, selling, and all that, buying and all that. Finally, they have taken a resolution saying that on Sabbath we are not going to buy anything from the people who are around. இந்த ஜனங்கள் இந்த ஓய்வு நாளில் கூட வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். இப்படியாக சேர்ந்து ஒரு நாள் இப்படியாக ஓய்வு நாளிலே நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை அவர்கள் எடுத்தார்கள். So we don't need any resolution to work. We no need. So automatically we are compelled to work. Automatically we will work. So no resolution is needed. நாம் வேலை செய்வதற்கு எந்த விதமான உறுதிமொழியோ அல்லது திட்டமோ அல்லது தீர்மானம் நாம் எடுக்க வேண்டியது இல்லை. என்று சொன்னால் நாம் எப்படியும் நாம் வேலை செய்து கொண்டு தான் இருப்போம். Because we have bank loan is there, car loan is there. Automatically, even if you don't want to work, you will work automatically. நாம் எல்லோருக்கும் வங்கியில் நாம் லோன் எடுத்திருக்கிறோம், அதெல்லாம் கட்ட வேண்டும், நமக்கான பொறுப்புகள் இருக்கிறது. இதனாலே நாம் வேலை செய்துதான் ஆக வேண்டும். But we need to make a resolution not to work on a particular day. That is the Lord's day. ஆனால் நாம் எல்லோரும் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். இந்த ஓய்வு நாட்களிலே அல்லது தேவனுடைய நாட்களிலே இந்த நாளிலே நாம் வேலை செய்ய மாட்டோம் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். I am not saying that if you have duty on second shift, third shift, of course you must go. But but you are working all Sundays, that is a bad thing. You are not a good Christian if you are working on all Sundays. Once in a year, twice in a year, 3 times in a year, that's okay. But you are choosing, or there is a compulsion for you to work on all Sundays, then I think you need to quit that job. ஒருவேளை ஏதாவது ஒரு ஞாயிறு உங்களுக்கு வேலை இருந்தது என்று சொல்லி நீங்கள் ஆலயத்துக்கு வராமல் போனால் பரவாயில்லை. இதையே தொடர்ந்து எப்பொழுதுமே ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வர முடியாமல் அந்த வேலை செய்து என்று சொன்னால் அந்த வேலையை நீங்கள் விட்டு வருவதுதான் நல்லது. So it says, we find there in chapter 13 also, we find that when these people were coming together, the other people, the Gentiles, were bringing all the item for selling at the door of the temple there, so that people can, in one shot, 2 birds. They can come for worship and do the purchasing also there itself. இவர் எல்லாம் ஆலயத்துக்கு வராமல் அங்கே வந்து அங்கே எல்லா இந்த ஒரு பெரிய வியாபாரத்தை அவர்கள் நடத்தினார்கள். We know that the temple place was a place of so much of merchandise even in Jesus' time. Outside the temple, there's so much of buying and selling going on. இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலும் ஆலயத்துக்கு முன்பதாக அங்கே பெரிய வியாபாரம் வாங்குவதும் விற்பதுமாக ஒரு நல்ல வியாபாரம் அங்கே மேற்கொள்ளப்பட்டது. How many of you have gone to convention? You said that, convention inside, but a lot of stalls outside. How many of you have gone to such conventions, Christian conventions? எத்தனை பேர் விசேஷ கூட்டங்களுக்கு ஆராதனைகளுக்கு செல்கிறீர்கள்? ஆராதனை உள்ளே இருக்கும், ஆனால் வெளியே வெளியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கடைங்க இருக்கும். Food stall, book stall, what is that? Recreation stall, and so many stall. And there will be some people will be more interested in the stalls than in the meetings. They will not sit in the meetings, but they will be roaming around in the stalls. அங்கே அவர்கள் ஆலயத்திற்குள்ளே அந்த ஒரு ஆராதனை இருக்க மாட்டார்கள். வெளியில் இருக்கிறதான அந்த கடைகளில் சென்று சாப்பாடு, உணவு, புத்தகங்கள், விளையாட்டு இப்படியாகத்தான் இருப்பார்கள் தவிர ஆலயத்திற்குள் இருக்க மாட்டார்கள். So if you look at chapter 13, the same problem continued there. So and Nehemiah says that he closed the gate on before the Saturday, that no traders would come inside near the temple there. He chased them out so that people will be fully focused on worshiping God on Sabbath. இதே போல் நடந்து கொண்டது பார்த்து நெகேமியா தான் இருக்கிற அந்த பெரிய அந்த வளாகத்தில் இருக்கிற அந்த வாசலை அவர் மூடிவிட்டார். முன்பதாக ஆராதனைக்கு முன்பதாக ஒரு நாள் முன்பதாக அதை மூடிவிட்டு அங்கே உள்ளே யாரும் வியாபாரம் செய்ய வரக்கூடாதபடி அவர் அதை செய்திருந்தார். We know that when we have corona, right? Remember corona? கோவிட் எல்லாருக்கும் Yeah, the worship was online.
நாம் எல்லாம் We know that cooking and worship will go together. The kitchen phone will be on the kitchen, and it says you are able to cut your vegetables and cook at the same time attend the worship service, right? I know it was very convenient for many of us. இந்த கோடி நாட்களிலே நாம் எல்லோரும் சமைத்து கொண்டு அல்லது படுத்து கொண்டு இப்படியாக பேசிக்கொண்டு தான் நம்முடைய ஆராதனை நாம் பார்க்கிறோம் தவிர அதை நாம் மிகவும் மும்முரமாக அல்லது அதில் முழு கவனமாக நாம் யாருமே அதில் கலந்து கொள்ளவில்லை. And many men were on the bed, they were not without brushing, they attend the worship service on the bed, laying down on the bed, they were able to be part of the worship service. So he says, people take the service of God for convenience. அநேக ஆண்கள் கூட தன்னுடைய படுக்கைகளில் இருந்து அந்த ஆராதனைகளை அவர்கள் அதில் பங்கு கொண்டார்கள். So what we need to do is let us resolve to give priority for personal worship as well as Sunday worship as a family together. நாம் இரண்டாவதாக நம்முடைய சொந்த பரிசுத்தமான ஆராதனைக்கும் அல்லது வாழ்க்கைக்கும் அதே போன்று நம்முடைய இந்த ஓய்வு நாளுக்கும் அல்லது ஞாயிறு ஆராதனைக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். So that means work should not replace our worship. He says there should be a proper balance of work and worship. That we should set that priority. நம்முடைய அலுவல்கள் அல்லது வேலைகள் நம்முடைய ஆராதனையை அது மாற்றி அமைக்க கூடாது. நாம் ஆராதனைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். Okay, my time is over. I'll take 5 minutes extra. Okay, so that's the first excuse today. Okay, so the third one is 32 verse 32 to 39, sincerity in rendering service to God. That's the third area we need to make the New Year resolution. மூன்றாவதாக நான் உண்மையாக தேவனுடைய காரியத்திலே அல்லது அவருடைய ஊழியத்திலே நான் செயல்படுவேன் என்று சொல்லி நாம் தீர்மானம் செய்வோம். Verse 32 to 39, Quillen uncle has read well for us, and you all heard how they have decided to give their tithe, their money in the house of God. நம்முடைய அங்கிள் அவர்கள் படித்தது போல எப்படி உண்மையாக அவர்களுடைய தசம பாகத்தை அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் வாசித்தோம். So they made a planned giving. There's not only yearly giving, monthly giving and weekly givings. We find that the people have come together, made a resolution. அவர்கள் ஒரு திட்டமாக முடிவு செய்து வருஷத்திற்கு ஒரு காணிக்கை, மாதத்துக்கு ஒரு காணிக்கை, வாரத்திற்கு ஒரு காணிக்கை, இப்படியாக அவர் தொடர்ந்து காணிக்கைகளை கொடுத்து கொண்டு வந்தார்கள். We know that there was no temple for 70 years, but Zerubbabel's time the new temple was rebuilt. அங்கே ஜெருபாவுடைய காலகட்டத்திலே ஆலயம் கட்டப்படவில்லை. And he rebuilt after almost 70 years after the destruction of the temple. அந்த 70 ஆண்டுகள் அந்த ஆலயம் விடிந்த பிறகு அவர்கள் மீண்டும் அந்த ஆலயத்தை அவர் கட்டினார். All those people who returned back, they were part of that, but they were not financially supporting the ministry of the temple of God. அடிமைத்தனத்தில் இருந்து வந்த உடனே இந்த ஊழியத்திலே ஆலயத்திலே அவர்களும் ஒரு அங்கமாக இருந்தார்கள். ஆனால் ஊழியத்திற்கு எந்த விதமான உதவியும் அவர்களால் செய்யக்கூடாமற் போனது. But the smooth ministries of the temple, it was hindered by the lack of people's lack of people's participation and resource for the ministry. ஆனால் சுலபமாக ஆலயமோ அல்லது ஊழியமோ நடத்துவதற்கு ஜனங்களோ அல்லது அங்க இருக்கிறதான எல்லா பொருட்புதவிகளோ இல்லாமல் இருந்தது. So but just because of the revival that has taken place right now under Ezra and Nehemiah, now people have renewed their covenant before God, saying that we will give our part for the house of God, for the ministry of God. இது போன்று நடந்து கொண்டிருக்கும் பொழுது எஸ்ரா நெகேமியா காலகட்டத்திலே ஜனங்களுக்கு ஒரு எழுப்புதல் உண்டாகி நாங்கள் தேவனுக்காக கொடுப்போம் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை செய்தார்கள். So they decided to give their time for God. அவர்கள் அவருடைய நேரத்தை நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லி தீர்மானித்தார்கள். And you can read through the book of Nehemiah. Many of them came, and the rebuilding of the walls of Jerusalem, they gave their time, precious time, for rebuilding the kingdom of God. நீங்கள் இப்படியாக தொடர்ந்து படித்து பார்த்தார்கள். அவர்கள் ஒன்றாக சேர்ந்து அந்த இடிந்து போன அலங்கத்தை கட்டும்படியாக அவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அதிலே வேலை செய்தார்கள். And they gave their talents, each one building near their house, and says they gave their talents. The masons are working in their category, the plumbers are working in their category. It says they use their talents for the building of the kingdom of God. அவர்களுக்கு என்னென்ன தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருந்ததோ அந்தந்த தாளந்துகளை வைத்து அந்த கட்டிடம் கட்டுவர்களுக்கு அதற்கேற்றதான தாளந்துகளை கொடுத்து அவர் எல்லாவற்றிலும்
அவர்களுக்கான தாளந்துகளை அதிலே முக்கியமாக பயன்படுத்தினார்கள். But particularly this passage that we read today talks about, treasure. They're giving their money. Now, not withholding the money, but giving their money for the smooth functioning of the house of God. ஆனால் நாம் இன்றைக்கு இந்த நாளிலே படித்ததான இந்த வேத புத்தகத்திலே அவர்களுக்கு இருந்த அந்த பொக்கிஷங்கள் அல்லது அவர்களுக்கு இருந்த அந்த பணங்கள் அதை அவர்கள் கொடுத்தார்கள். So as I finish here, maybe the last thing, just take an inventory today, an evaluation today. How was your giving last year, 2024? Did you faithfully give to God for the work of God? கடந்த வாரத்திலே நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் உதாரத்துவமாக தாராளமாக தேவனுக்கு நாம் கொடுத்தோமா என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். We always say that tithe is the Old Testament teaching, but New Testament teaching is more than the tithe. It's not less than the tithe, but it's more than the tithe always. பழைய ஏற்பாட்டிலே தசம பாகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே தசம பாகத்தை விட மேலாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Have I given at least one time my tithe to the church the last whole year 2024? At least one time. Have I given my tithe to the church? Each of us, we need to think about that. நாம் ஒவ்வொருவரும் கடந்த வருடத்திலே ஒரு முறையாவது என்னுடைய தசம பாகத்தை என்னுடைய சம்பாதித்திலே நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். So New Testament says it's not out of compulsion, but we joyfully, voluntarily, we should be filled with the love of God and we should give. புதிய ஏற்பாடு ஒரு கட்டாய முறையிலே நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எழுதப்படவில்லை. நம்முடைய உதாரத்துவமாக நம்முடைய மனசாட்சியோடு கூட சந்தோஷத்தோடு கூட கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And all of us always say that only 10% of the people in the church, in GBC, people who faithfully give. 90% do not give. That's what normally happens. He says, if all of us would give, can you just imagine about the church and the ministries that we will be able to do in this 2025? நம்முடைய திருச்சபையிலே குறைந்தபட்சம் 10% விசுவாசிகள் தான் தசம பாகத்தை கொடுக்கிறார்கள். மற்ற 90% விசுவாசிகள் கொடுப்பதில்லை. நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் எல்லோரும் கொடுத்தால் இந்த ஊழியம் எப்படி சிறப்பாக நடக்கும் என்று சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்கள். So this year, that's another. These people, they made a decision. Not only they made a decision, they have written it down and signed it. I'm not asking you to sign. All of us, we need to sign for ourselves. Says that, in 3 areas, they signed it. The representative is signing, saying that this is the resolution that we are making, we are signing, we are going to follow. இந்த காலகட்டத்தில் இதுவிதமான 3 உறுதிமொழிகளை எடுத்து அவர்கள் அதிலே அந்த ஆவணத்திலே கையெழுத்திட்டார்கள். நான் உங்களை கையெழுத்திடும்படியாக நான் கேட்கவில்லை, உங்களுடைய இருதயத்திலே நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். So as I finish here, 3 areas. Let's resolve today to be holy in our family relationship. முதலாவதாக நம்முடைய குடும்ப உறவிலே ஒரு புனிதமான உறவை நாம் ஏற்படுத்துவோம் அல்லது கட்டுவோம். The second is, let's be faithful in worshiping. Let's not rob the worship, personal and family worship and church worship. Let's not rob that for work. அதே போன்று இரண்டாவதாக நம்முடைய ஆராதனையிலே நாம் பரிசுத்தத்தோடு உண்மையோடு விசுவாசத்தோடு நாம் ஆராதிப்போம். அந்த ஆராதனுடைய நேரத்தை நாம் திருடாமல் இருப்போம். The third thing is, let's be generous in giving to the work of the Lord, in helping people who are in need in this new year. மூன்றாவதாக தேவனுக்காக, தேவனுடைய வேலைக்காக, தேவனுடைய ஊழியத்திற்காக நாம் கொடுப்போம். May the Lord bless us. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்மை ஆசீர்வதிப்பாராக. Thank you.